वेलकम टू रामस्वामी संस्कृत कोर्स सरल संस्कृत बाल बोध बाल्य विद्या भवन सिलेबஸில் திருத்திய பாடம் மூன்றாவது பாடம் 32வது பக்கத்தில் இருக்குது. அயம் நிச்சக இவர் என்னுடைய மனிதர். பரோ வேதி கண்ணா லகு சேதசாம் அந்த இதி கண்ணா லகு சேதசாம் பவதி அந்த மனிதர் ஒரு அந்நியர். இந்த மாதிரியான பாகுபாடு குறுகிய மனப்பான்மையுடையவர்களிடம் உள்ளது. உதார சரிதானாம் தூ வசுதெய்வ குடும்பகம் வசுதா ஏவ் குடும்பகம் பவதி. ஆனால் பரந்த மனப்பான்மை உடையவர்களுக்கோ இந்த உலகம் முழுவதும் அவர்களுடைய சொந்தம். அதாவது குறுகிய மனப்பான்மை வெவ்வேறு ஆள் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பரந்த மனப்பான்மை எல்லோரும் நம்ம ஒரே குடும்பமாக நினைப்பாங்க. கருத்து: உயர்ந்த வண்ணமுடையவர்கள் இந்த உலகத்தை அவர்கள் சொந்த குடும்பமாக கருதுவர். ஆனால் குறுகிய மனப்பான்மையுடையோர் ஜனங்களை பாகுபாட்டுடன் நடத்துவர். நல்ல சுப்பீரியர் மனதை உடைய நல்ல எண்ணமுடைய உயர்ந்த மனதும் உள்ளவர்கள் வந்து எல்லாருமே தங்களோட சொந்த குடும்பமாக நடத்துவாங்க. ஆனால் குறுகிய மனப்பான்மையினால் இவரை இந்த மாதிரி சேர்க்காது, இவர் அந்த மாதிரி மனிதர், இந்த மாதிரி மனிதர் சொல்லி பாகுபாடுகளோடு நடத்துவாங்க. இதை நோட் பண்ணிங்க. இதை நோட் பண்ணிங்க. உயர்ந்த எண்ணமுடையவர் இந்த உலகத்தை அவர் சொந்த குடும்பமாக கருதுவார். ஆனால் குறுகிய மனப்பான்மையுடையவர் ஜனங்களை பாகுபாட்டம் நடத்துகிறார்கள். சுந்தரோஸ்பி சுசிலோஸ்பி குலோனோஸ்பி குலினோஸ்பி மகாதனக சோபத்தே ந வினா வித்யா சர்வஸ்ய பூஷணம். சுந்தரோஸ்பி சுந்தரக அழகாக இருந்தாலும், சுசினோஸ்பி அபி சுசீலக நன்னடத்தை உடையவராக இருந்தாலும், குலினோஸ்பி மகாதனக உயர்ந்த குடியை பிறந்தவராயினும், சோப்னேனா வீணா வித்யா சர்வசிய பூஷணம். பிறக்கும்போதே அளவு கடந்த செல்வந்தராக இருந்தாலும் கல்வியறிவு இல்லாமல் ஒருவர் பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் கல்வியறிவே எல்லோருக்கும் மிகவும் உயர்ந்த ஆபரணம். சுந்தரோஸ்பி சுந்தரக அழகாக இருந்தாலும், சுசிரோஸ்பி அபி சுசிலக நன்னடத்தை உள்ளதாக இருந்தாலும், குரோனோஸ்பி மகாதனக அபி மகாதனக அப்பி
உயர்ந்த குழந்தையும் பிறந்தோராயினும். ஸோ அப்படி என்ன அப்படின்னா, வித்யா சர்வசிய பூஷணம். வித்யா சோபத்தே வித்யா சர்வசிய பூஷணம். உயர்ந்த குழந்தை பிறந்தா இருந்தாலும் பிறக்கும் போதே அளவு கண்ட செல்வதாக இருந்தாலும் கல்வி அறிவு இல்லாமல் ஒருவர் பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் கல்வி அறிவே எல்லாருக்கும் உயர்ந்த ஆபரணம். எல்லாம் பெரிய ஆளாக இருப்பாங்க, நல்லா பணக்காரலாம் இருப்பாங்க, நல்லா செல்வந்தராக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் படிப்பறிவு இல்லாட்டி ஒன்றும் பிரகாசிக்க முடியாது லைஃப்பில். பிரகாசிக்க முடியாது. கல்வி அறிவு தான் சிறந்த ஆபரணம் உங்களுக்கு. கல்வி அறிவு இருந்தால் எங்கே வேணாலும் எங்களாரும் மதிப்பாங்க. அந்த மாதிரி ஒருவன் பெருமையாளருக்கு கல்வி அறிவே முக்கியம். பணமோ அழகோ நற்கூடி ஒரு பிறப்போ இல்லை. அதான் ஒரு பெருமையாக ஜாலியாக ஒரு சந்தோஷமாக பெருமையாக இல்லை சந்தோஷமாக வாழ கல்வி அறிவு இருந்தால் தான் அது நடக்கும். பணமோ அழகோ எதுவும் கல்வி அறிவு இல்லாட்டி அதெல்லாம் வச்சுன்னு ஷைன் பண்ண முடியாது. ஒன்றும் நல்லா கல்வி அறிவு இருந்தால் தான் எல்லோரும் ஷைன் பண்ண முடியும். நற்கூடி பிறப்பதற்கு கல்வி அறிவு முக்கியம். பணமோ அழகோ முக்கியம் இல்லை. நான் நோட் பண்ணிங்க. चिंतानिया ही विपदा मादो एव प्रतिक्रिया न गुब गणनम युक्ति प्रदोक्ते बहिन्न गृहे. चिंतनिया ही विपदो एव प्रतिक्रिया. विपदो प्रतिक्रिया आदौ एव चिंतनिया. ஒரு மனிதன் முன்னதாகவே வரக்கூடிய ஆபத்துக்கு பரிகாரத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் உபகடனம் யுக்தம் பிரதோக்தி பகினா கிரகே. பிரதோக்தே சதி கோகரணம் ந யுக்தகம் பவதி. வீடு நெருப்பு பற்றி எரியும் போது கிணறு தோண்டுவது என்பது அறிவுடைமை அல்ல. चिंतनिया की विपदा मादो एव प्रतिक्रिया. विपदा प्रतिक्रिया आवो एक चिंतनिया. ஒரு மனிதன் முன்னதாக வரக்கூடிய ஆபத்துகள் பரிகாரத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் உபகரணம் யுக்தம் பிரதோக்தே பகின்னா கிரகே. बहिना गृहे प्रदीपो उपकरणं न युक्तं भवति. வீடு நெருப்பு பற்றி எரியும் போது கிணறு தோண்டுவது என்பது அறிவுடைமை அல்ல. கருத்து: வரக்கூடிய கஷ்டங்களை ஆபத்துகளையும் பற்றி ஒருவன் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒருவன் முன்னதாகவே அவர்களுக்கு பரிகாரத்தை காண முடியும். என்னென்னா, ஒரு மனிதன் முன்னாடியே வர கஷ்டத்துக்கு முன்னாடியே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து முன்னாடியே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கஷ்டத்தை ஆபத்தை எதிர்பார்க்கறதுக்கு எதிர்நோக்கிறதுக்கு
ஆபத்தை எதிர்நோக்கிறதுக்கு முன்னாடியே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லாமல் வீடு பற்றி இருக்கும்போது கிணறு தோண்டுறது வந்து ஒன்றும் புத்திசாலித்தனம் இல்லை. வரக்கூடிய கஷ்டங்களையும் பற்றி ஆபத்துகளுக்கும் பற்றி ஒருவன் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும். அதாவது முன்னாடியே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏனெனில் ஒருவன் முன்னதாகவே அவர்களுக்கு பரிகாரத்தை காண முடியும். அப்போ தான் முன்னாடியே வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் அதை ஒரு டக்குன்னு பரிகாரத்தை கண்டுடலாம். இல்லாட்டி கஷ்டம். அது முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு மனுஷன் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். வர ஆபத்து சந்திக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.